Good evening, students. Today we'll see the current affairs analysis dated 6th July 2020. These are the list of articles we are going to discuss. Let us start our discussion. First news, re-enfranchise the forgotten voters. So, recent election commission announcement. They amended the Representation of People Act. ஸோ இது வரைக்கும் டிசேபிள்டு பீப்புள்டுக்கும் அப்புறம் 80 இயர்ஸ் எபோவ் மேலே இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸுக்கு மட்டும்தான் போஸ்டல் பேலட் சிஸ்டம் அலோவ் பண்ணப்பட்டிருந்துச்சு. இப்போ 65 இயர்ஸ் மேலே இருக்கக்கூடிய பீப்புளுக்கும் போஸ்டல் பேலட் சிஸ்டம் வாஸ் அலோட் அப்பார்ட் ஃப்ரம் த கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஆர் இந்த டியூட்டியில் இருக்கவங்களுக்கு தவிர மற்றவங்களுக்கு எல்லாமே வந்து 80 இயர்ஸ்க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் போஸ்டல் பேலட், அப்புறம் டிசேபிள்டு பீப்புளுக்கு மட்டும்தான் கிடைக்கும். முதல் தடவையாக கவர்மெண்ட் வந்து இப்போ பேண்டமிக் சுச்சுவேஷன் இருக்கிறதுனால பீகார் போன்ற ஸ்டேட்ஸில் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட எலெக்ஷன்ஸ் வர்றதுனால ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் மேட் சம் சேஞ்சஸ். ஸோ இது எதுக்கு டிஸ்கஷன்ஸ் இப்போ எடுத்திருக்காங்க அப்படின்னா, மைக்ரண்ட் இன்டர்னல் மைக்ரண்ட் பீப்புள் ஆர் வெரி லார்ஜ் இன் அவர் கண்ட்ரி. 13.9 crore people are internal migrants. ஸோ அவங்களுக்கு இதுக்கான விஷயங்கள் பண்ணப்படணும் அப்படின்றது. ஸோ தட்ஸ் த ரீசன் இட் வாஸ் மென்ஷன்ட் அஸ் ஃபர்காட்டன் voters அப்படின்னு பேர். ஸோ அவங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ரெசிடென்ஷியல் அட்ரஸ் கிடையாது, ப்ராப்பரான ஒரு எம்ப்ளாயபிள் ஃபார்மல் செக்டரில் அவங்க ஒர்க் பண்ணுறது கிடையாது. ஸோ தே டோன்ட் ஹேவ் எனி ஃபார்மல் ஐடி கார்ட்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ இம்பேக்ட் ஆஃப் COVID-19 பீப்புள் வந்து நிறைய மைக்ரண்ட்ஸ் இப்போ தே ஆர் இன் த ஹார்ட்ஷிப், தே ஆர் ஒர்க்கிங் இன் தேர் ஹோம் டவுன் நவ். ஸோ எங்கெங்கே ஒர்க் பண்ணுறாங்கன்னா மைன்ஸில், டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ், அப்புறம் செக்யூரிட்டி, தென் அக்ரிகல்ச்சர் எக்ஸெட்ரா ஜாப்ஸில் எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் கண்டிஷன்ஸில் அவங்களோட ஜாப் இருக்கும். மேக்ஸிமம் ப்ராப்பர் லிவிங் கண்டிஷன்ஸ் கிடையாது, சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கிடையாது, ப்ராப்பராக லோ வேஜ் ஜாப்ஸ். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஃபார்மலில் அவங்க இருக்க மாட்டாங்க. they will become under the informal sectors maximum. So இவங்க வந்து forgotten voters அப்படின்னா no government is ready to hear the voices, so because they don't have any proper formal employment. So அவங்க வந்து எந்த கணக்குலையும் வரமாட்டாங்க. that's the reason quasi disenfranchised people அப்படி கன்சிடர் பண்ணப்படுது. சீசனல் மைக்ரண்ட்ஸ் நிறைய இருக்காங்க. because of food scarcity they are migrating to other places. ஸோ அவங்களுக்கு ப்ராப்பரான ஓட்டர் ஐடிஸ் கிடையாது. ஸோ அவங்களுக்கு ஓட்டிங் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இல்லை. டாஸ்க் பிஃபோர் த இசிஐ எப்படின்னா, கவர்மெண்ட் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கிட்டத்தட்ட 91.5 crore ரெஜிஸ்டர்ட் ஓட்டர்ஸ் இன் அவர் கண்ட்ரி. அதில் 67.4% பீப்புள் ஆர் ஓட்டிங். 1/3 வந்து அவங்க ஓட் பண்ணுறது இல்லை இதில். அண்ட் தென் 10% பீப்புள் நாட் வில்லிங் டு ஓட் பாலிடிக்ஸ் ரிலேட்டடாக. தென் 20 crore people வந்து unable to vote, NRI பீப்புளாக இருக்கட்டும், அதே மாதிரி மைக்ரண்ட் இன்டர்னல் மைக்ரண்ட்ஸ் பீப்புளாக இருக்கட்டும், அவங்களோட கன்சர்ன்ஸை கவர்மெண்ட் ஹியர் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த ஆர்டிகளோட எக்ஸ்பிளனேஷன். சினாரியோ ஆஃப் NRI, 3 crore NRI ரெசிடென்ட்ஸ் அவங்களும் வந்து இந்த 20 crore பாப்புலேஷனுக்குள்ளாடி வராங்க. பிகாஸ் தே ஆர் நாட் unable to vote. ஸோ most people are willing to vote but unable to vote. லாஸ்ட் 2019 எலெக்ஷனில் 25,000 people NRI people வந்து ஓட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்டர்னல் மைக்ரண்ட்ஸ், இவங்க 2 பேருமே கன்சர்ன் கவர்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த ஆர்டிகளோட எக்ஸ்பிளனேஷன். ஸோ எப்படி 65 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்க they can vote from their home, போஸ்டல் பேலட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கும் ஆன்லைன் ஓட்டிங் சிஸ்டம் மூலமாகவும் இல்லைன்னா டிஜிட்டலைஸ்ட் போஸ்டல் பேலட் மூலமாகவும் இவங்களுக்கு ஓட்டிங் அலோவ் பண்ணணும் அப்படின்றது அந்த ஆர்டிகளோட ரெக்கமெண்டேஷன்ஸ். தென் செகண்ட் நியூஸ் வந்து லெசன்ஸ் ஃபார் இந்தியா ஆன் இட்டாலியன் மெரைன் கேஸ். ஸோ இட்டாலியன் மெரைன் கேஸை பொறுத்த வரைக்கும் பர்மனன்ட் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன்ஸ் இப்போ ரீசெண்டாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க, வெர்டிக்ட். ஸோ அந்த வெர்டிக்டை பொறுத்த வரைக்கும் இட்டாலியன் மெரைன்ஸ் வந்து ஷூட் பண்ணது இன்டர்னல் வாட்டர்ஸில். இன்டர்னல் மீன்ஸ் காண்டிகியூஸ் ஜோன். ஸோ இது நம்மளோட டெரிட்டோரியல் வாட்டர் கேட்டகரியில் வரும். இன்டர்னல் வாட்டர்ஸ் இந்த கேட்டகரி, லேண்ட்லேருந்து உள் பக்கம் உள்ள பகுதிகள். அதுக்கு பிறகு 12 nautical miles இட் இஸ் கால்ட் அஸ் டெரிட்டோரியல் வாட்டர்ஸ். ஸோ இதில் நம்மளோட ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் எல்லாமே பிறந்தோம். அப்புறம் 12லேருந்து 24 nautical miles. ஸோ டோட்டல் 24 nautical miles வந்து இந்த 12லேருந்து 24 nautical miles இட் இஸ் கால்ட் அஸ் காண்டிகியூஸ் ஜோன்னு பேர். இங்கேயும்
like other ships can come, but without the permission we can restrict it. ஸோ லைக் நம்மளோட சட்டங்கள் அங்கே செல்லுபடியாக டாக்ஸேஷன் சம்மந்தமான விஷயங்கள். பட் ஏதாச்சும் வேஸ்ட் கொட்டுறாங்க, இல்லைன்னா ஏதாச்சும் லைக் செக்யூரிட்டி த்ரெட்னிங்காக நடக்குது அப்படின்னா அவர் லா வில் கம் இன் டு ஃபோர்ஸ். தென் அதே மாதிரி இந்த 12 நாட்டிக்கல் மைல்ஸ்லேருந்து இந்த லைக் இது வரைக்கும் 200 நாட்டிக்கல் மைல்ஸ், தட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக்ஸ் ஒன்று பேர். இந்த ஏரியாவில் காண்டினல் ஷெல்ஃபில் இருக்கக்கூடிய, இல்லைன்னா அந்த ரிவர் லைக் சி வாட்டர்ஸில் இருக்கக்கூடிய எல்லா ஃபிஷ் எடுக்கிறது, ரிசோர்ஸஸ் எடுக்கிறது எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே இட் இஸ் ஹை சி, எவ்ரி ஒன் ஹேஸ் த ரைட். அதர் ஷிப்ஸ் இந்த இடத்துல ட்ராவல் பண்ணோம், காண்டிகஸ் ஓன்லி நான் ட்ராவல் பண்ணோன்னு சொல்லியிருக்கேன். 2012 என்ன நடந்துச்சு அப்படின்னா, இட்டாலியன் மெரைன் தட் இஸ் என்ட்ரிகா லெக்ஸி அப்படின்ற கப்பல் ஆயில் டேங்கர் வந்து இந்த இடத்துல 24 நாட்டிக்கல் மைல்ஸ் அந்த காண்டிகஸ் ஓனில் ட்ராவல் பண்ணுவோம், கேரளா பார்டரில் ட்ராவல் பண்ணும்போது 2 ஃபிஷர்மேனை ஷூட் அவுட் பண்ணி கொண்டுட்டாங்க. ஸோ தட்ஸ் த ரீசன் இந்தியன் போலீஸ் வந்து ஒரு கேரளா போலீஸ் வந்து அவங்களை அரெஸ்ட் பண்ணி இம்ப்ரிசன்மெண்ட் பண்ணாங்க. பட் 2 வருஷம் அவங்க ஜெயிலில் இருந்ததுக்கப்புறம் நம்மளால எந்த சட்டத்தின் மூலமாக அவங்களை தண்டிக்க முடியலை, எந்த கேஸும் ஃபைல் பண்ண முடியும், பிகாஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ப்ரெஷர்ஸ். ஸோ எனிவே சுப்ரீம் கோர்ட் அவருக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டு யூஎன் கிளாஸோட ட்ரிபுனல் அவங்க வந்து அந்த கேஸை லைக் சுப்ரீம் கோர்ட் அதிகாரத்தை ஸ்டாப் பண்ணிட்டு they have taken the case. and then இன்டர்நேஷ்னல் ஆர்பிட்ரேஷன் கோர்ட் இப்போ பிசி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, டொமஸ்டிக் லா மூலமாக அவங்க தண்டிக்க முடியாது, அந்த ஷிப் வந்து இட்டாலியோடது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஷிப் எந்த நாட்டோடதோ அந்த நாடு தான் அதை வந்து கிரைம் பதிவு பண்ணி அவங்க மேலே ஆக்ஷன்ஸ் எடுக்க முடியும். இன் பிட்வீன் ஸோ இது காண்டிகஸ் ஜோனில் ஷூட் அவுட் பண்ணப்பட்டதுனால இது இந்தியாவோட டெரிட்டோரியல் ஏரியாவில் நடந்த விஷயம். ஸோ இந்தியன் கவர்மெண்ட் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. பட் ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இட்டாலியன் கோர்ட்டு தான் இதை வந்து அதை இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும், ப்ளஸ் தே கேன் கிவ் த வெர்டிக்ட். இன் பிட்வீன் த இந்தியன் கவர்மெண்ட் யார் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க கூட அக்ரிமெண்ட் போட்டு, இந்தியன் கவர்மெண்ட் கூட அக்ரிமெண்ட் போட்டு இட்டாலியன் கவர்மெண்ட் வந்து தே ஹேவ் டு பே த காம்பன்சேஷன். அந்த ஆயில் டேங்கர் யாரோடது எந்த கம்பெனியோடதோ அவங்க வந்து காம்பன்சேஷன் பே பண்ணணும் அப்படின்றது ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல். அது எத்தனை அடிப்படையில் இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கோம்னா, டிப்ளமேட்டிக் இம்யூனிட்டின்றது வியன்னா கன்வென்ஷன் அந்த டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸில் நம்ம கண்ட்ரி இருக்குது, இட்டாலி கண்ட்ரியும் இருக்கிறதுனால வி ஹேவ் டு ஃபாலோ இட். இந்தியன் சைட்லேருந்து இதுக்கு ரெஸ்பான்ஸ் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, வி அக்செப்டட் திஸ் இன்டர்நேஷ்னல் ட்ரிபுனல் ஆர்டர், இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷனோட ஆர்டர் நம்ம லைக் அபாய்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பிகாஸ் நம்மளோட ஆர்டிகிள் 51C ஆஃப் டைரக்டிவ் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் 51C and D என்ன சொல்லுது அப்படின்னா, we have to like foster and respect the international law and treaty obligations, so and encourage the settlement of international disputes by arbitration. So அதன் அடிப்படையில் we are accepting it, but we have to make changes in our rules and regulations அப்படின்றது அந்த ஆர்டிகிள். ஸோ ஒரு லெசன் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றது அந்த ஆர்டிகிளோட ரெக்கமெண்டேஷன்ஸ். Then Permanent Court of Arbitration என்றது it was established CAG அப்படின்ற அந்த பேலஸ், பீஸ் பேலஸ் லைக் நெதர்லாண்டில் இது கன்சிடர் லைக் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு. ஸோ இன்டர்நேஷ்னல் ட்ரிபுனல் ஃபார் லாஸ் ஆஃப் சியை பொறுத்த வரைக்கும் யூஎன் கிளாஸோட லைக் ப்ராப்ளம் அந்த சி பெட்டில் வரக்கூடிய ப்ராப்ளம், இல்லைன்னா அந்த எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன், சவுத் சைனா சி டிஸ்பியூட், இந்த மாதிரியான டிஸ்பியூட்ஸ் எல்லாமே ஹியர் பண்ணக்கூடிய இட்ஸ் அ ட்ரிபுனல், நாட் பர்மனன்ட் கோர்ட். சரியா? தென் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் இன் கிளாஸ் ஃப்ரீடம் ஆன் த ஹை சீஸ். ஸோ சவுத் சைனா சீல எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக்ஸ் மேற்பட்ட பகுதிகளில் ட்ராவல் பண்ணுறது அலோவ் பண்ணுறது, பீஸ்ஃபுல் யூஸ் ஆஃப் வேர்ல்டு ஓஷன்ஸ், நேஷனல் சொவேரியன் ஓவர் டெரிட்டரியல் வாட்டர்ஸ். எந்த கண்ட்ரிஸுமே டெரிட்டரியல் வாட்டர்ஸில் போய் அடுத்தவங்களோட டெரிட்டரியல் வாட்டர்ஸ் லைக் அவங்களோட சொவேரினிட்டியை கிளைம் பண்ணக்கூடாது. ஃப்ரீடம் ஆஃப் இன்னசென்ட் பேசேஜ் ஆஃப் ஷிப்ஸ், அவங்களுக்கு ஃப்ரீடம் அலோவ் பண்ணணும். அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் டிரான்சிட் த்ரூ இன்டர்நேஷ்னல் ஸ்ட்ரைட்ஸ், அப்புறம் மெரைன் என்வயர்மெண்ட் ப்ரொடெக்ஷன், பீஸ்ஃபுல் செட்டில்மெண்ட் ஆஃப் டிஸ்பியூட்ஸ், இதெல்லாமே யூஎன் கிளாஸோட லைக் முக்கியம், அந்த அமைப்போட முக்கியமான பர்பஸ். அண்ட் பைரசியை தடுக்கிறது, இதெல்லாமே இந்த அமைப்போட முக்கியமான கொள்கைகள், அந்த அப்ஜெக்டிவ். ஸோ அதுக்காக தான் இன்டர்நேஷ்னல்
ட்ரைபுனல் அமைக்கப்பட்டிருக்கு ஃபார் த லாஸ் ஆஃப் சி. அந்த சீபட் அத்தாரிட்டின்னு ஒன்று இருக்குது. இது ரெண்டுமே யூஎன் கிளாஸுக்கு கீழே தான் வரும். வாட்ஸ் த பர்பஸ் இட் வாஸ் மேட்? இன்டர்நேஷ்னல் சீபட் அத்தாரிட்டியை பொறுத்த வரைக்கும் அந்த ஹை சீஸ் இருக்கு இல்லையா, 200 நாட்டிக்கல் மைல்ஸுக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் வந்து எந்த கண்ட்ரி வந்து எடுக்கலாம் அப்படின்றதுக்கான அனுமதி கொடுக்கக்கூடியவங்க தான் இந்த இன்டர்நேஷ்னல் சீபட் அத்தாரிட்டி. இந்த ரிசோர்ஸஸ் லைக் அது மீன் ஃபிஷரிஸாக இருக்கட்டும், இல்லைன்னா லைக் சி வாட்டருக்கு அடியில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் எடுக்கிறதா எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணுறதா இருக்கட்டும். இன்டர்நேஷ்னல் ட்ரிபியூனலை பொறுத்த வரைக்கும் இட் வில் ஆக்ட் அஸ் அ பெர்மனன்ட் டெம்பரரி கோர்ட். ஸோ அட்ஹாக் கோர்ட் மாதிரி தான். ஸோ இட் இஸ் நாட் அ பெர்மனன்ட் கோர்ட். தட்ஸ் ஆல். தென் ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. ஸோ அதன் மூலமாக மும்பை பேஸ்ட் ரிசர்ச்சர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆர்என்ஏ வைரஸ் வந்து சலைவால இருக்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியும்ன்ற சொல்லியிருக்காங்க. இட் ஒன்லி ஐடென்டிஃபை த ஆர்என்ஏ வைரஸ் அப்படின்றத மட்டும் தான் ஐடென்டிஃபை பண்ணோம். கோவிட்-19 அப்படின்றது நம்ம லைக் பிசிஆர் டெஸ்ட் மூலமாக தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும்ன்ற சொல்லியிருக்காங்க. ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியை பொறுத்த வரைக்கும் ரிஃப்ராக்ஷன், ஸோ ரிஃப்ராக்ஷனை வச்சு கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி இட்ஸ் அ வேர்ல்ட் நோன் திங், யூ பீப்புள் நோ தட். ஸோ லைட் வந்து ஒரு லைக் ஒரு ப்ரிசமை கிராஸ் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ், அந்த மாலிகூல் சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும்போது இட் வில் இன்ட்ராக்ட் வித் த லைட் அண்ட் தென் லைட் வில் பி ரிஃப்ராக்டட் இன் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். ஸோ அதை நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி சி வந்து இன்னைக்கு ப்ளூ கலரில் இருக்குது அப்படின்னா த விசிபிலிட்டி ஆஃப் தி வேவ் லென்த் ஆஃப் தி ப்ளூ லைட். சரியா? ஸோ வென் இட் பாசஸ், ஸோ இது ஸ்கைனால அது ப்ளூவில் இல்லை, பை த ரிஃப்ராக்ஷன் இட் இஸ் ப்ளூ அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணாங்க. அதே மாதிரி இப்போது ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் இருக்கக்கூடிய லைக் அந்த ரேஸை வந்து பாஸ் பண்ணுறதுனால, லைட் வந்து பாஸ் பண்ணுறது மூலமாக அதில் சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இந்த லைட் ரைஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியுன்றாங்க. ஆர்என்ஏ வைரஸ் இருந்துச்சு அப்படின்னா இட் லைக் வேரியேஷன்ஸ் இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. பை தட் we can identify RNA virus by this detector அப்படின்றது. ஸோ பட் இட் வில் ஐடென்டிஃபை ஒன்லி ஆர்என்ஏ வைரஸா இல்லை நார்மல் டிசீஸா அப்படின்றது மட்டும் தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். பட் கோவிட்-19 அப்படின்றது ஐடென்டிஃபை பண்ணணும்னா ஃபர்தர் யூ ஹவ் டு கோ ஃபார் பிசிஆர் டெஸ்ட். ஸோ தட்ஸ் ஆல். ஃபோர்த் நியூஸை பொறுத்த வரைக்கும் சிந்து தர்ஷன் ஃபெஸ்டிவல். ஸோ இது எவ்ரி இயர் இட் வில் ஹேப்பன். குரு பூர்ணிமா ஃபுல் மூன் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. சிந்து நதியில் வந்து இந்த ஃபெஸ்டிவல் நடக்கும். 2 to 3 days வந்து இது ஃபெஸ்டிவல் மியூசிக் ஷோஸ், டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ், ஆர்ட் எக்ஸிபிஷன்ஸ் நடக்கும். இந்த கோவிட்-19 சுச்சுவேஷன்ஸில் ஸோ லைக் அவர் பிரைம் மினிஸ்டர் விசிட்டட் லடாக். ஸோ அட்டெண்டட் திஸ் ஃபெஸ்டிவல் டூ. ஸோ இந்த ஃபெஸ்டிவலில் பொறுத்த வரைக்கும் சிந்து மீன்ஸ் இண்டஸ் ரிவர். இந்த இண்டஸ் ரிவரில் இது செலிப்ரேட் பண்ணுறதுனால இண்டஸ் வில் பிரிங் அந்த வாட்டர் பாடி as a symbol of countries communal unity and harmony அப்படின்றது, அதுக்காக இந்த செலிப்ரேஷன்ஸ் நடக்குது. தட்ஸ் ஆல். தென் ஃபோர்த் நியூஸை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகிள் 78. ஸோ பிரைம் மினிஸ்டருக்கும் பிரசிடென்ட்டுக்கு கான்ஸ்டியூஷனல் ஒப்ளிகேஷன்ஸ். ஸோ லைக் பிரைம் மினிஸ்டர் ஹாவ் டு பிரீஃப் லைக் கான்ஸ்டியூஷனல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்கு வந்து இன்ஃபர்மேஷனை வந்து யூ ஹாவ் டு furnishing the information. So Prime Minister, if he is going to visit, like returning back from a country, visited a country, returning back from a country by signing agreements, etc. So you have to brief what are the agreements made. அதே மாதிரி பிரசிடென்ட்ஸ் வந்து எப்பெல்லாம் விரும்புகிறாரோ அப்போ பிரைம் மினிஸ்டரோட ஒர்க்கை பற்றி, அவங்க கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட ஒர்க்கை பற்றி he can ask. Under Article 74, Council of Ministers ஒர்க்கை பற்றி அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேஷன் வித் Article 74 அடிப்படையில் you have to explain. பட் லைக் Article 78ன்றது இப்போ லடாக் போய் விசிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அங்கே எல்ஐசியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை பற்றி ப்ரீஃப் பண்ணுறது. ஸோ ரிலேட்டட் டு அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸெட்ரா, இன்டர்நேஷ்னல் obligations அண்ட் சைனிங் த அக்ரிமெண்ட். ஸோ எவ்ரி திங் ஹாவ் டு பி ப்ரீஃப் டு லைக் பிரசிடென்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். That's the Article 78. Then இப்போ Article 78 அது மட்டும் இல்லை, இப்போ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸில் எடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து டோட்டல் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸுக்கு வந்து லைக் அது வந்து ப்ரூஃப் பண்ணுங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, இல்லைன்னா லைக்
the council of ministers ஓட சப்போர்ட் இருக்கு அப்படின்ற ப்ரூஃப் பண்ண கேட்டாச்சுன்னா he have to do it. And then அதே மாதிரி ஒரு மினிஸ்டர்ஸ் வந்து பண்ணக்கூடிய ஒர்க் வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்றப்போ he has some doubt, பிரசிடென்ட்டுக்கு டவுட் அரைஸ் ஆகும் போது, இல்லைன்னா அவர் பண்ணக்கூடிய ஒர்க்கை பற்றியான கிளாரிஃபிகேஷன் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது the prime minister act as a mediator between the council of ministers as well as the president. So he will like furnish all the information to the president. Under article 78 படி you have to do it. சரியா? ஸோ சிக்ஸ்த் நியூஸை பொறுத்த வரைக்கும் நாசா ரிசர்ச் சேஸ் மோர் மெட்டாலிக். ஸோ நாசா அட்மினிஸ்ட்ரேஷன் அனுப்பின மினியேச்சர் ரேடியோ ஃப்ரீக்வன்சி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இந்த சேட்டலைட் அண்ட் த லூனார் ரிகனசன்ஸ் ஆர்பிட்டர்ஸ் இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட். ஸோ இது ரெண்டுமே வந்து வாட்டர், இந்த மூணோட போலில் வாட்டர் இருக்கான்னு சர்ச் பண்ணதுக்கு அனுப்பப்பட்டது. ஃபர்ஸ்ட் நம்ம அனுப்பின சந்திராயன் 1 அண்ட் இட் ரெகனைஸ்ட். அதுக்கு பிறகு அவங்க அனுப்பின மினியேச்சர் ரேடியோ ஃப்ரீக்வன்சி இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த லூனார் ரெகனசன்ஸ் ஆர்பிட்டர். ஸோ இது ரெண்டுமே வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா லைக் டை எலக்ட்ரிக் சிஸ்டம் மூலமாக ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு. ஸோ வாட் தே ஐடென்டிஃபைட் லைக் வாட்டர் எக்ஸிஸ்ட் ஆல்ரெடி ஐடென்டிஃபை பண்ணப்பட்டுருச்சு. மூணில் நார்மலை விட நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமான மெட்டாலிக் திங்ஸ் இருக்குது. தட் இஸ் அயன் அண்ட் டைட்டானியம் இருக்குது அப்படின்ட்டு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. தட் இஸ் how it is proved is dielectric constant அப்படின்ற பேரில். dielectric constant அப்படின்றது இட்ஸ் அன் எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஸோ எலக்ட்ரிக் வந்து பெர்மியபிலிட்டி. ஒரு வேக்யூமில் எலக்ட்ரிக் ரேஸ் வந்து எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் வந்து லைக் ஊடுருவி போகிறதுக்கும் ஒரு மெட்டலில் ஊடுருவி போகிறதுக்கும் the speed will be very high. ஸோ அந்த கான்சன்ட்ரேஷன், ஸோ எந்த இதில் மெட்டாலிக் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல எலக்ட்ரிக் பெர்மியபிலிட்டி அதிகமாக இருக்கும். அதை வச்சு அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. That's why it was in use. So the dielectric constant நான் இங்கே போட்டிருக்கேன். So you can read it. Then seventh news பொறுத்தவரைக்கும் நியூ பூட்டான் இஸ் territory claimed by China. ஸோ சைனாவை பொறுத்த வரைக்கும் இப்போ GEF-ஓட மாநாட்டில் ஆன்லைனில் கலந்துருக்காங்க. ஸோ அந்த மீட்டிங்கில் இந்த பகுதி சாக்தேங் வைல்ட் லைஃப் சாங்சுரி இருக்கு இல்லையா, இந்த அருணாச்சல் பிரதேஷோட லைக் வெஸ்டர்ன் சைடு. ஸோ அந்த பகுதி வந்து அவங்களோட பகுதின்னு கிளைம் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் GEF குளோபல் என்வரன்மெண்ட் ஃபெசிலிட்டி வந்து இந்த வைல்ட் லைஃப் சாங்சுரியை டெவலப் பண்ணுறதுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் அதுக்கு நிறைய ஃபண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் அ ரீசன். ஸோ அந்த ஃபண்ட் வந்து அலோகேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சைனா வந்து கன்சர்ன்ஸ் தெரிவிச்சிருக்காங்க, எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் தென் வாட் எவர் இட் இஸ் GEF வந்து அவங்களுக்கு ஃபண்ட் ஒதுக்கிட்டாங்க. எனிவே இட்ஸ் அ நியூ கிளைம் பை தி சைனா. பூட்டானோட பொசிஷனை பொறுத்த வரைக்கும் ஸோ லைக் சைனாவோட கிளைமை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அ பார்ட் ஆஃப் பூட்டான் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பூட்டானை பொறுத்த வரைக்கும் தே ஹேவிங் 3 செக்டார்ஸ் ப்ராப்ளம். இந்த டோக்லாம் வந்து ரீசெண்டாக லைக் 2017 அந்த டைம் பீரியடில் நடந்தது. அதே மாதிரி இந்த பகுதியில் தே ஹேவிங் டிஸ்பியூட்ஸ். அண்ட் தென் தேர்ட் ஒன் இஸ் சாக்தேங். லைக் இந்தியாவும் பூட்டானுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்தியா யாரு கூட எல்லாம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும், லைக் சின்ன சின்ன நாடுகள் யாரெல்லாம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்களோ அந்த நாடுகளுக்கு எல்லாமே இன்டர்நேஷ்னல் ப்ரெஷர்ஸ் கொடுக்கப்படுது. லைக் விச் மீன்ஸ் பவுண்டரி டிஸ்பியூட் இஷ்யூஸ் அது எல்லாமே இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதை தடுக்கிறதுக்கு. ஸோ 2017 சைனாவுக்கும் பூட்டானுக்கும் டோக்லாம் இஷ்யூஸ் வந்தப்போ பை தி ட்ரீட்டி சைன் பை 2007 அண்ட் 1949 we have the friendship treaty. அதை அமெண்ட்மெண்ட் பண்ணி 2007 புதிய ட்ரீட்டியை சைன் பண்ணோம். அந்த அக்ரிமெண்ட் அடிப்படையில் we helped பூட்டான். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரீட்டி அடிப்படையில் ஸோ அது வந்து சைனாவுக்கு மிகப்பெரிய அளவில் லைக் ப்ராப்ளத்தை உருவாச்சு. அண்ட் தென் டோக்லாம் இஷ்யூ செட்டில்டு பை பூட்டான் சம்மிட் எக்ஸெட்ரா. இப்போ திருப்பியும் இந்த மாதிரியான ப்ரெஷர்ஸ் கொடுக்குறதுனால பூட்டானை வந்து இந்தியா கூட அலைன் ஆகிறத தடுக்கிறதுக்காக இந்த வேலைகளை செய்கிறாங்க. ஸோ இந்தியாவுக்கு பூட்டானுக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரீட்டி 2007 லைக் புதிய ட்ரீட்டி. முன்னாடி 1949 இட் வாஸ் தேர். அந்த டைம் பீரியடில் we will லைக் ஃபாரின் பாலிசி டிஃபென்ஸ் அஃபேர்ஸ் எல்லாமே நம்ம கைடன்ஸ் அடிப்படையில் தான் பண்ணப்படணும் அப்படின்றது அந்த ட்ரீட்டியோட ஆப்ளிகேஷன். பட் 2007 ஸோ பூட்டான் பிகமிங் வெரி டெமோக்ராட்டிக் சோர்ஸில் உருவாகும் போது, டெமோக்ரட்டிசேஷன் நடக்கும்போது அதை ஓவர் கண்ட்ரோலிங் பண்ணுறது இட் இஸ் லைக் டிக்டேட்டர்ஷிப் அப்படின்ற தாட் வர்றதுனால 2007 we provided lot of liberations.
முன்னாடி அவங்க ஒரு கன் வாங்கணும்னா இந்தியா கிட்ட பெர்மிஷன் வாங்கணும், ஒரு டேங்க் வாங்கணும்னா இந்தியா கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். ஸோ ஃபைனலி 2007 we gave lot of autonomy to the like self reliant அவங்க மாத்துறதுக்கு நம்ம அந்த அக்ரிமெண்ட்டை சேஞ்ச் பண்ணோம். இந்த அக்ரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னா மட்டும்தான் we will interfere, otherwise we won't go give any military support அப்படின்றது தான் 2007 பொறுத்த வரைக்கும். சரியா? ஸோ that you have to know. And then விண்டர் டீசலை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஐஓசியோட லைக் விண்டர் டீசல்ஸ் வந்து இப்போ லடாக் ஏரியா, கார்கில் ஏரியா, ஸோ இந்த ரொம்ப ஹை ஏரியா கல்வான் வேலி டிஸ்பியூட்ஸ் அரைஸ் ஆச்சுங்க. இந்த ஏரியாக்கள் எல்லாமே வந்து லைக் விண்டர் டீசல்ஸ் வந்து சிட்டிசன்ஸுக்கு சரி ஆர்ம்டு பீப்புளுக்கும் வந்து விற்கிறதுக்கு அலோவ் பண்ணணும் அப்படின்றது ஐஓசி வந்து கேட்டிருக்காங்க. பிகாஸ் இந்த லோ விஸ்கசிட்டி, ஸோ நார்மல் டீசலை பொறுத்த வரைக்கும் லைக் அதோட திக்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுக்கு வந்து பேரஃபின் வேக்ஸ் வந்து பயன்படுத்தப்படுது. இது ஐஸ் ஏரியாவில் இந்த லிக்விடை நம்ம எடுத்துகிட்டு போகும்போது 0 டிகிரி, -20 டிகிரி, -10 டிகிரி சென்டிகிரேடில் எடுத்துகிட்டு போகும்போது இட் வில் பிகம் ஜெல் அண்ட் இட் வில் ஹிண்டர் தி ஃபியூல் டிரான்ஸ்மிஷன். ஸோ அதனால லைக் வாகனங்களை இயக்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பிகாஸ் ஆஃப் திஸ் கிளாத். தட்ஸ் அ ரீசன். இப்போ அந்த விஸ்காசிட்டியை வந்து கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா இட் வில் நாட் லைக் அது ஐஸ் ஆகுறது இல்லைன்னா கிளாட் ஆகுறது வந்து ஸ்டாப் பண்ணப்படும். ஸோ விஸ்காசிட்டி எந்த அளவுக்கு குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு இட் வில் கிவ் லாட் ஆஃப் லைக் லெஸ் டிகிரி சென்டிகிரேட் இட் வில் சர்வைவ் லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும். அதுக்காக லோ சல்ஃபர் கண்டென்ட் அப்புறம் இந்த பராஃபின் வேக்சின் பதில் ஆல்டர்னேட்டிவ் திங்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து டீசல்ஸ் முன்னாடியே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்லி அலோட் ஃபார் தி ஆர்ம்டு பீப்புள். ஸோ லைக் சிவிலியன்ஸுக்கு இது அலோவ் பண்ணப்படணும் அப்படின்றது தான் இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ். பிகாஸ் ஆஃப் தி பார்டர் டென்ஷன்ஸ் அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய சிவிலியன் பீப்புள் தே ஆர் யூசிங் கெரோசின் அஸ் அன் ஆல்டர்னேட்டிவ். வெஹிக்கிள்ஸுக்கும் கெரோசின் பயன்படுத்துகிறாங்க. இதன் மூலம் பொல்யூஷன் அதிகமாகுது. அதை தடுக்கிறது ஹெல்ப் பண்ணும். தட்ஸ் ஆல். தென் டிமாண்ட் ஃபார் கம்பல்சரி லைசன்சிங் ரெம்டெசிவிர் அப்படின்ற மெடிசன். ஸோ லைக் கம்யூனிஸ்ட் பார்ட்டி தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். கவர்மெண்ட் ஷால் இஷ்யூ கம்பல்சரி லைசன்சிங் டு கிரியேட் ஜென்ரிக் மெடிசன் ரெம்டெசிவிர் அப்படின்றது. ரெம்டெசிவிரை பொறுத்த வரைக்கும் இப்போ கோவிட்-19 சிச்சுவேஷன்ஸில் WHO மூலமாகவும் இல்லைன்னா யூஎஸ்ஆலும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மெடிசன். லைக் திருப்பி கோவிட்-19 வந்து வராமல் இருக்கிறது, வந்த ஒரு பர்சனுக்கு வராமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றதுக்கு WHO அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மருந்தாக இருக்குது. ஸோ நிறைய மெடிசன்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் இதுவும் ஒன்று. ஸோ ஹைட்ராக்சி குளோரோக்வின் மாடலில் சரியா ரெம்டெசிவிர். ஸோ இது வந்து அமெரிக்கா வந்து இப்போ வேர்ல்டில் இருக்கக்கூடிய நிறைய மெடிசன் கிட்டத்தட்ட ஒரு 3 months 4 months அவங்க ஸ்டாக் பண்ணிட்டாங்க. இப்போ தேர் இஸ் அ ஹியூஜ் டிமாண்ட் ஃபார் ரெம்டெசிவிர் ஆல் ஓவர் த வேர்ல்டு. பட் ஸ்டாக் இல்லை. அதனால் அதோட ரேட் வந்து நார்மல் ரேட்டை விட 100 times 1000 times அதிகமாகிடுச்சு. ஸோ லைக் அப்போசிஷன் பார்ட்டிஸ் தேர் இஸ் அ டிமாண்ட், கவர்மெண்ட் ஹேவ் டு கிவ் கம்பல்சரி லைசன்சிங் அப்படின்ற விஷயத்தை கொடுக்கணும். அதன் மூலமாக இந்தியன் கம்பெனிஸ் வந்து ரெம்டெசிவிர் தயாரிக்கிறதுக்கு அலோவ் பண்ணணும் அப்படின்றது. ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன் வாட் மீன்ஸ் கம்பல்சரி லைசன்சிங். நான் ரெம்டெசிவிரை பற்றி சொல்லிடுறேன். இட்ஸ் ரெபோலா வைரஸ் ஸ்ப்ரெட் ஆனப்போ அது உருவாக்கப்பட்டது. WHO அங்கீகரிக்கப்பட்டு டு ப்ரிவெண்ட் COVID-19 வைரல் ரெப்ளிகேஷன்ஸ். ஸோ யூஎஸ்ஆலும் சரி WHO. ஸோ இப்போ யூஎஸ் வந்து வேக்சின் நேஷனலிசம். ஸோ அவங்க சொந்த மக்களோட ப்ரொடெக்ஷனுக்காக அவங்க என்ன பண்ணாங்க, அதிகமான ஸ்டாக் வச்சனால தேர்ஸ் அ ஹியூஜ் டிமாண்ட். புவர் கண்ட்ரிஸான இருக்கக்கூடிய டெவலப்பிங் கண்ட்ரிஸ் புவர் கண்ட்ரிஸ்க்கு வந்து கிடைக்கிறது இல்லை. பேட்டன் மோனோபோலி ஒரு சில கம்பெனிஸ் மேலே இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கலி இட் வாஸ் லைக் நார்மல் ப்ரைஸை விட 100 times அதிகமான ரேட்டுக்கு விற்கப்படுது. ஸோ இது வந்து தடுக்கப்படுறதுக்கு we have only one option, that is compulsory licensing. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதை பற்றி. கம்பல்சரி லைசன்சிங் என்னன்னா WTO நார்ம்ஸ் அடிப்படையில், ஸோ சாரி WTOவில் there is a trade related intellectual property rights. இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படின்னா இப்போ ஒரு மெடிசனை ஒரு பர்சன் ஒரு கம்பெனி கண்டுபிடிக்கிறது இல்லைன்னா ரிசர்ச் done by a scientist and then it was sold, it was taken patent rights. காப்புரிமை வாங்குறது ஒரு 2-3 years இல்லைன்னா ஒரு 20 years. டெவலப்டு கண்ட்ரிஸ்னால் 10 years கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து ஒரு கம்பெனிக்கு அவங்க சோல்ட் அவுட் பண்ணும்போது they will pay for the scientist as well as the company வந்து அந்த பேட்டன் ரைட்ஸ் வந்து 10 years. இந்தியா போன்ற கண்ட்ரிஸ்னால் 20 years அப்படிங்கிற கேட்டகரியில். ஸோ தே கேன் ஹேவ் திஸ் பேட்டன் ரைட்ஸ். இந்த பேட்டன் ரைட்ஸில் தே கேன்
அவங்க மட்டும் தான் அந்த மருந்து தயாரிக்க முடியும். வேற யாரும் காப்பி அடிச்சாங்கன்னா they can be charged and then they have to pay the compensation, ஃபைன் பே பண்ணணும். ஸோ தே ஹாவ் தி ஒன்லி ரைட்ஸ். அப்போது அந்த அது அது வந்து பேட்டன் ரைட்ஸ். அப்படி கொடுக்கப்பட்ட மெடிசன் சப்போஸ் தட் இஸ் அ ஹியூஜ் லைக் இந்த மாதிரியான கோவிட் பேண்டமிக் சுச்சுவேஷன் அரைஸ் ஆகுது, இல்லைன்னா தட் இஸ் அ நார்மலை விட அதிகமான டிமாண்ட் இருக்குது, இப்போ தயாரிக்கக்கூடிய கம்பெனினால அதை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல, நிறைய ஹியூமன் லாஸஸ் நடக்குது அப்படின்றப்போ அந்த நாடுகள், அந்த நாடு பாதிக்கப்படுதோ அந்த நாடு இந்த சுச்சுவேஷனை லைக் நார்மல் பீப்புளால் இந்த மெடிசன் வந்து அஃபோர்டபுள் கிடையாது அப்படின்ற சுச்சுவேஷன்ஸ் வரும்போது அந்தந்த கண்ட்ரிஸ், இப்போ இந்தியா அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ஸில் பாதிக்கப்படும்போது தே கேன் இந்தியாவில் இருக்கக்கூடிய மருந்து கம்பெனிஸுக்கு நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி பேட்டன் ரைட்ஸ் வாங்கின மருந்தை அந்த ஃபார்முலாவை வச்சு இந்த லைக் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய நார்மல் கம்பெனிஸுக்கு வந்து தயாரிக்கிறதுக்கான அலோ பண்ண முடியும். தட் இஸ் கால்ட் அஸ் கம்பல்சரி லைசன்ஸ். அப்படி தயாரிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா பேட்டன் ரைட்ஸ் வாங்கின கம்பெனி இன்னொரு பக்கத்தில் வித்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த நம்ம தயாரிக்கக்கூடிய கம்பெனி அவங்க 100 rupees விற்கக்கூடிய மருந்தை we can produce to less price as well as we can sell it to very less. ஒரு ரூபா 2 ரூபாவுக்கு நம்ம கொடுக்க முடியாது. இதுக்கு பேர் தான் ஜெனரிக் மெடிசன்னு பேர். இப்போ எய்ட்ஸுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம், போலியோவுக்கு நம்ம தயாரிச்சுட்டு இருக்கோம். நிறைய மெடிசன் நம்ம இந்தியாவில் ஹைட்ராக்சி குளோரோக்வின் இருக்கட்டும், அதுவும் நம்ம கம்பல்சரி லைசன்சிங் மூலமாக தயாரிச்சுட்டு இருக்கோம். ஜெனரிக் மெடிசனாக இன்றைக்கி நம்ம அதனால தான் யூஎஸ் போன்ற கண்ட்ரிஸ் நம்மளால் நிறைய கண்ட்ரிஸ் நம்மளால் ஹெல்ப் பண்ண முடிஞ்சுட்டு இட்ஸ் அ மெடிசன் டிப்ளமசி நம்ம பண்ணோம். ஸோ இதே மாதிரி நிறைய ஜெனரிக் மெடிசன் இந்தியாவில் தயாரிக்கப்பட்டு வருது வெரி லெஸ் காஸ்ட்லி. ஸோ அதை மாதிரி இதை தயாரிக்கிறது தான் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் கம்பல்சரி லைசன்சிங். எக்கனாமிக்ஸ் கிளாஸில் உங்களுக்கு WTO நான் நடத்தியிருப்பேன். லைக் நியூ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றப்போ இட் வில் டேக் டைம். ஸோ எக்கனாமிக் கிளாஸஸ் போகிறதுக்கு. ஸோ இந்த சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் முடியும். ஸோ யூ பீப்புள் ஹேவ் டு வெயிட். ஸோ 10 நியூஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் இன் தமிழ்நாடு. ஸோ இட்ஸ் அ கம்யூனிட்டி போலீசிங். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் தெர் இஸ் அன் இஷ்யூ ஹேப்பன் தமிழ்நாடு. ஸோ நமக்கெல்லாம் தெரிஞ்சதுதான் 2 persons வேர் லைக் கஸ்டடியல் டெத் நடந்ததுனால ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் வாஸ் பேண்ட் இன் லைக் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் பேண்ட் இன் ஆல் ஓவர் த டிஸ்ட்ரிக்ட்ஸ். ஸோ கம்யூனிட்டி போலீசிங் இனிஷியேட்டிவ் தான் நமக்கு தேவை. ஸோ நிறைய ஸ்டேட்ஸ் தே ஆர் கோயிங் இன் சக்ஸஸிவ். ஸோ இதில் இந்த பாக்ஸில் இருக்க மட்டும் யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் படித்தா போதும். பட் நெகட்டிவ்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். தமிழ்நாட்டில் நடந்த இஷ்யூஸ் இதே மாதிரி நிறைய ஸ்டேட்ஸில் தெர் இஸ் அ ப்ராப்ளம். கம்யூனிட்டி போலீசிங் அப்படின்னா போலீஸ்மேன் இஸ் அ சிட்டிசன் அப்படின்றது, நார்மல் யூனிஃபார்ம் வித் யூனிஃபார்ம் அப்படின்றதும், சிட்டிசன்ஸ் வித் போலீஸ் லைக் இஸ் அ போலீஸ்மேன் வித்தவுட் யூனிஃபார்ம். அதான் லைக் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அப்படின்ற கான்செப்டை நம்ம வச்சுருக்கோம். மற்ற ஸ்டேட்ஸில் கேரளாவில் ஜனம் மைத்ரி சுரக்ஷா ப்ராஜெக்ட், அப்புறம் ஜாயின்ட் பேட்ரோலிங் கம்யூனிட்டிஸ், மேரா பைபி, தென் கம்யூனிட்டி போலீசிங் ப்ராஜெக்ட் மைத்ரி ஆந்திர பிரதேஷில், மொஹல்லா கமிட்டிஸ் மகாராஷ்டிரா. ஸோ இது நார்மல் சிட்டிசன்ஸ்குள்ளாடி இருப்பாங்க. இவங்க வந்து அவங்க ஊரில் நடக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் க்ரைம்ஸ் எதாவது நடக்குதுன்னா தே வில் பிகம் த இன்ஃபார்மர் டு த போலீஸ் ஸ்டேஷன். ஸோ இது பீப்புளுக்கும் போலீஸுக்கு இருக்கக்கூடிய ட்ரஸ்ட் டெபிசிட்டை குறைக்கும். போலீஸ் அப்படின்னா ஒரு லைக் பயம் இருக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு. ஸோ க்ரைம்ஸ் வந்து நிறைய ரெஜிஸ்டர் பண்ணப்படாது. ஸோ இந்த மாதிரியான குற்றங்கள் எல்லாம் கம்யூனிட்டி போலீஸ் மூலமாக தடுக்கப்படலாம். ஸோ கண்காணிக்கப்படுறது. ஸோ இட்ஸ் நம்ம சொசைட்டி பேப்பர்ஸில் நிறைய இஷ்யூஸ் படிச்சிருப்போம். சைல்டு மேரேஜ் தடுக்கிறது, ரேப்ஸ் தடுக்கிறதுக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்றது கம்யூனிட்டி போலீசிங் தான். இட்ஸ் அ குட் ஐடியா அப்படின்றது நான் சொல்லியிருப்பேன். ஸோ சேம் பட் சில இடங்களில் இந்த மாதிரியான ட்ராபேக்ஸ் நடக்கிறதுனால டோட்டல் கம்யூனிட்டி போலீசிங் சிஸ்டம் கொஸ்டின் மார்க்காக லைக் நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குது பீப்புள் மத்தியில். ஸோ நிறைய ஸ்டேட்ஸில் ஜாயின்ட் லைக் இப்போ மொஹல்லா கமிட்டியை பொறுத்தவரை மகாராஷ்டிராவில் இட் இஸ் அ சக்ஸஸ் ஒன். ஸோ பீப்புள் ஹேவ் டு ஸ்டடி த என்டையர் கம்யூனிட்டி போலீசிங்ஸ். அப்புறம் நீங்கள் நெகட்டிவ்ஸையும் ட்ராபேக்ஸையும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஹவு டு பி ரிஃபார்ம்டு. ஸோ ஏற்கனவே தமிழ்நாடு போலீஸ் வந்து முன்னாடி 2008 தமிழ்நாடு போலீஸ் கமிஷன் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி அதில் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அப்படின்றதுக்கு சிட்டிசன் வாலண்டியர் ஸ்கீம் அப்படின்னு மாற்றுறதுக்கு தேர் இஸ் ரெக்கமெண்டேஷன். ஸோ அதெல்லாம் பண்ணப்படாதனால தான் இவ்வளோ பெரிய கிரைம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு அப்படின்றது. நிறைய ஸ்டேஷன்ஸில் இந்த கம்யூனிட்டி போலீசிங் ஆக்டிங் அஸ் அ லைக் பஞ்சாயத்து மாதிரி, ஸோ கட்ட பஞ்சாயத்து மாதிரி நடந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் தடுக்கப்படணும் அப்படின்னா இது பேன் பண்ணது இட்ஸ் அ நியூ குட் இனிஷியேட்டிவ் தான்.
ஆனால் இது மற்ற ஸ்டேட்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்க மாதிரி நம்ம ஸ்டேட்ஸ்லேயும் ஒரு ப்ராப்பரான ரிஃபார்ம் பண்ணப்பட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டால் இட் வில் ஆக்ட் அஸ் அ ஃப்ரெண்ட்ஸ், ரியல் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் லைக் போலீஸாக இருக்கும் அப்படின்றது. ஸோ that's all about today's current affairs, students. Now the time for the MCQ. A daily current affairs MCQ of 6th July 2020. First question, with reference to Swachh Sarvekshan, consider the following statements. First statement, it is a biannual survey of cleanliness, hygiene and sanitation. Second statement, Swachh Sarvekshan rural is conducted by Ministry of Jal Shakti. Which of the statements given above is are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Second question, arrange the following national parks of India from north to south directions. First one, Rajaji National Park. Second, Nagarkole National Park. Third, Kashiranga National Park. Fourth, Namtaba National Park. Select the correct answer using the code given below. Option A, 1324. Option B, 3142. Option C, 3412. Option D, 1432. Third question, with reference to the Prarag Daur Saman, consider the following statement. First statement, it is part of Swachh Sarvekshan 2021, the 6th edition of annual cleanliness survey of urban India conducted by Ministry of Housing and Urban Affairs. Second, the Prarag Daur Saman has a total 5 additional subcategories: Divya, that is platinum; Anupam, gold; Ujjwal, silver; Udit, bronze; Arohi, aspiring, with top 3 cities being recognized in each. Which of the statement given above is are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Fourth question, with reference to the Atmanirbhar Bharat Innovation Challenge, consider the following statements. Statement number 1, it is an initiative of Indian Ministry of Science and Technology. Second statement, it has been launched to identify the best Indian apps that are already being used by citizens and have the potential to scale and become world-class app in their respective categories. Which of the statements given above is are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Fifth question, with reference to the Indian defense, consider the following statement. First, Pinaka missile system for the army is an all-weather indirect fire, free flight artillery rocket system. Second statement, Astra missiles for Navy and Air Force is an air-to-surface missile with beyond visual range capability, is designed to be mounted on fighter aircraft. Which of the statements given above is are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Sixth question, the Miyawaki method recently seen in news is related to what? A, options are A, forest creation; option B, e-waste; option C, nuclear waste; option D, cyber security. Seventh question, botanists have recently rediscovered a rare and critically endangered plant species called Globa andersoni, from which of the states? A, options are A, Sikkim; B, Kerala; C, Tamil Nadu; D, Odisha. Eighth question, which of the following article of the Indian Constitution mention following statement? The total number of ministers, including chief minister, in the council of ministers in a state shall not exceed 15 of the total number of members of the legislative assembly of that state. Options are A, articles 164 subclass 1A; B, option B, article 132; option C, article 72; option D, article 300A.
Ninth question, with reference to the Permanent Court of Arbitration, consider the following statement. Statement number one, the PCA, Permanent Court of Arbitration, established by treaty in 1899, is an intergovernmental organization located in The Hague, Netherlands. Second statement, it is an United Nations agency. Which of the statements given above is are correct? Options are A, one only, B, two only, C, both, D, neither. Tenth question, which of the following were the first trains allowed to be run by a non-railway operator? So options are A, Tejas Express, B, Vande Bharat Express, C, Vivek Express, D, Gatiman Express. A, Tejas Express, B, Vande Bharat Express, C, Vivek Express, D, Gatiman Express. So that's all, students, about today's current affairs and MCQ. Hope you people answered. Thanks a lot for joining with us.